ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4ஓட எபிசோட் 8 பிரேக் டவுன் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ண பிரேக் டவுன்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்கே போன எபிசோடில் நம்ம என்ட்ரியை பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனில் நம்ம 11 பேனிஷ் பண்ணால அந்த சீன்லேருந்து தான் காட்டுறாங்க. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா கேட் ஒரு க்ளோஸ் ஆயிடுச்சு. டாக்டர் பிரெனர் லாஸ்ட்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டாப்ல. நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவர் கேட்கும்போது டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்தாரா. அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பழைய நினைவுகள் எல்லாமே அவருக்கு வந்துட்டு இருக்கு. லைக் டாக்டர் பிரெனர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கு நம்பர் போட்டுருந்தால அப்போ டாக்டர் பிரெனர் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான்சி கூட பேசுகிற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா வெக்னா இப்போ இவன் மூளைக்குள்ளேயுமே வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல செத்து போனவங்க எல்லாத்தையுமே அவள் கண்ணு காட்டிட்டு இருக்கா. இப்போ நான்சி ஏதாச்சும் பண்ணி காப்பாற்றணும் அப்படின்னு அந்த பக்கம் இருக்கிறவங்க அவளுக்கு ஏதாவது பாட்டு ஓட்டுறா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. நான்சி பார்த்தீங்கன்னா அவன் கார்னர் பண்ணிடுறான். அந்த டோர் ஓப்பன் பண்ணும்போது அங்கே ஃபுல்லாக கட்டைங்களாக வந்துட்டு இருக்கு. அவன் அந்த கட்டையை பூரா பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டு அப்பயும் எஸ்கேப் பார்க்க அவள் அந்த சீட்டில் கட்டி போட்டு வச்சிருக்கா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் இப்போ உனக்கு ஒரு விஷன்ஸ் காட்டுறல அதை அப்படியே நீ போய் 11 கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லி சில விஷன்ஸ்லாம் காட்டுறான். பார்த்தா ஹாக்கின்ஸே பார்த்தீங்கன்னா ரெண்டாக பொழந்துக்கிட்டு இருக்கு. அந்த கேட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகி பெரிய பள்ளம் விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டு இருக்கா. அதை காட்டின உடனே நினச்சி பார்த்தீங்கன்னா ஸோ என்ன வந்துடுறா. கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க சாப்டர் 8 பாப்பா அண்ட் கட் பண்ணி அந்த ரஷ்யன் ஜெயில காட்டினா அந்த இடத்துல அந்த டெமோக்காரங்க அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுல. இவங்க இந்த பக்கம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக ஜாய்ஸும் அப்புறம் மீட் பண்ணி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்களே. அண்ட் அப்படி பேசும்போது டெமோகார்கன் வெளியே வந்து அங்கே இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையும் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே அந்த டெமோ டாகை இவனுங்க ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம இந்த மான்ஸ்டர்ஸ் தான் மோசம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இவனுக்கு இதை வச்சே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கானுங்க. ஹாப்பர் அதை அங்கேயே ஷூட் பண்ணிடுறாரு. போய் அந்த பக்கம் பார்த்தா ஏகப்பட்ட டெமோகார்கன்ஸை கண்டெய்னரில் வச்சுருந்துருக்காங்க. எல்லாம் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கு. டெமோ டாக்ஸும் இருக்கு. பத்தாவதுக்கு அந்த மைண்ட் ஃபயரோட பார்ட்டிகல்ஸுமே சைடில் தான் ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கானுங்க. இது எப்படி இவனுங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு தான் தெரியல. பட் ஆண்டனோ பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டாரு எஸ்கேப் ஆகிறதுக்கு. அவங்க எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த வழி மூலமாக வெளியே போயிடுறாங்க. அண்ட் இப்போ 11 காட்டுறாங்க. 11 ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டா. அவளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பிபி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மெமரிஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணால இப்போ சைடில் இருந்தால் அந்த நீனா கண்டெய்னரை அவள் பவர் மூலமாக அப்படி லிஃப்ட் பண்ணி திரும்ப கீழே இறக்கி விட்டுறா. கிட்டத்தட்ட டன் கணக்கில் வெயிட் இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா பொறு மூலம் லிஃப்ட் பண்ணி இறக்கிடுறா. இதை அவங்க பார்த்துடுறாங்க. நீ சக்ஸஸ் ஆகிட்டமா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. கட் பண்ண நம்ம பசங்களை காட்டினா ஸ்டில் அவனுங்க வண்டியில் வந்துட்டு இருக்கானுங்க. டே நம்ம எங்கே போகணும்னு தெரியுமாடா, ரொம்ப நேரமாக வண்டியில் போய்கிட்டு இருக்கோண்டா அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மைக்குக்கும் வில்லுக்கு நடுவில் கான்வர்சேஷன். நீ கவலைப்படாத, அவள்கிட்ட கண்டுபிடிச்சிடலாம், உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவன் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங் அவங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கான். உண்மை தெரியுமா, நீ எங்களுக்கு ஒரு லீடர் மாதிரி அந்த இடத்துல அந்த டஞ்சன்ஸ் அண்ட் ட்ராகன்ஸில் சண்டை போடுவாங்களே அந்த போஸ்டரை வரைஞ்சி நீ தான் எங்களுக்கு லீடர் மைக் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சொல்லிட்டு சைடில் அந்த பக்கம் வில் திரும்பி அழுந்துட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரெனரை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஹென்ரி என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான் ஹாக்கின்ஸ் அப்படின்றது எல்லாத்தையும் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் இப்போயும் அங்கே போகணும்னு சொல்ல, நீ இப்போ அங்கே போக வேணாம், இப்போ நம்மளால முடியாது. அவன் பார்த்தீங்கன்னா ஹாக்கின்ஸ்க்கும் அப்சைட் டவுனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஒரு லிஃப்ட்டை உடச்சி நம்ம பூமிக்கு தான் வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு எக்ஸாம்பிள் வேறு பண்ணி காட்டுவார். நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அடை அப்படின்னு ஓவன்ஸும் ஒரு பக்கம் கலாச்சிட்டு போவார். 11 வீட்டுக்கு போய் அவள் தண்ணியை திறந்து விட்டு அவள் பவர் யூஸ் பண்ணுறா. கட் பண்ண நம்ம நான்சிஸ்டியோ பசங்களெல்லாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல என்ன பார்த்தேன் அப்படின்றத விளக்கிட்டு இருக்கா. லைக் அந்த இடத்துல நிறைய சோல்ஜர்ஸ் இருந்தாங்க. ஹாக்கின்ஸில் ஒரு பெரிய ஹோலே உருவாக இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய கிராக் விட்டு பூமியெல்லாம் பொளந்து அந்த ஒவ்வொரு கிராக்லேருந்துமே ஒவ்வொரு பக்கம் எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அவன் ஜஸ்ட் ஒன்று பயன்படுத்த தான் ட்ரை பண்ணியிருக்கானோ அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை கிடையாது, ஒருவேளை இதெல்லாம் உண்மையாக இருந்தா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. 4 இடத்துல இருந்து அந்த ஹோல்ஸ் உருவாகிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ அவன் இது வரைக்கும் 3 பேர்த்து தான் கொண்டிருக்கான். 4ஆவதாக யாரை அந்த இடத்துல இந்த போர்ட்டல் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு டைமுமே அவங்க சாகும்போது 4 வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெடலம் கிளாக்கில் மணி அடிக்கும். ஊரோட 4 சைட்லேருந்து 4 பேர் செத்துருக்காங்க. 4 இடத்துலேருந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ 4 டைம் பார்த்தீங்கன்னா அந்த மணி அடிக்குது. அப்போ 4 கேட் ஓப்பன் ஆகுது. அந்த கேட் பெருசாகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் வந்துருச்சுன்னா இந்த பூமியோட கதையை முடிஞ்சு அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்க. அப்படி பார்த்தா 3 பேர்த்த அவன் கொண்டுட்டான். இன்னும் ஒரே ஒருத்தனை தான் அவன் கொன்னா போதும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பாக என்ன தான் கொல்ல வருவா அப்படின்னு மேக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை தேடி கண்டுபிடிச்சி கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. அப்சைட் டவுனுக்குள்ளே போய் அவனோட இடத்த கண்டுபிடிச்சி நாம அவனை கொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா. இந்த வெக்னாவோ ஹென்ரியோ ஒன்றும் அவன் எந்த இடத்துல இருப்பான்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் எப்படியா கண்டுபிடிச்சிக்கொள்ளணும், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். வீக்னஸா அது என்ன அப்படின்னு சொல்லும்போது ரிமோட் ட்ராவல் பண்ணானா அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்லேட் ஸ்டேட்டுக்கு போயிடுவா. அதே மாதிரி தான் அந்த வெக்னாவும் அவனும் அதே மாதிரி பண்ணானா கண்டிப்பாக அவனும் ஒரு டிரான்ஸ்லேட் ஸ்டேட்டுக்கு தான் போவான் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ண. ஸோ அவன் விக்டிம்ஸ் அவன் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல அவன் டிஃபென்ஸ்லெஸ்ஸாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வெளியே அந்த வவ்வாலுங்களாம் இருக்கே அதெல்லாம் கிராஸ் பண்ணி எப்போ உள்ள போகிறோம் கேட்கும்போது அதுங்களை ஏதாச்சும் பண்ணி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எந்த ஐடியாவும் இல்லை, பட் நம்ம ஏதாச்சும் பண்ணி அவங்களை அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் யார் அட்டாக் பண்ண போகிறான் அடுத்துன்னு பார்த்தா அது டெஃபினெட்லி மேக்ஸ் தான். மேக்ஸுக்கே தெரியுது அவன் என்ன தான் எடுத்து அட்டாக் பண்ண போகிறான் அப்படின்னு. ஸோ அதை நாமளே ட்ரிகர் பண்ணணும் அப்படின்னு அவங்க இடத்துக்கு போகிறதுக்கே இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணி ரஷ்யன் ஜெயில காட்டினா அவங்க ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டாங்க. இப்போ 10 வண்டி எடுத்துகிட்டு வந்து கேட்டை உடச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்காங்க.
இவனும் ஷூட் பண்ணுறானுங்க, பட் யாரையுமே தடுக்க முடியும். அண்ட் அந்த இடத்துல இந்த யூரி இருக்கால, யூரி கிட்ட ஒழுங்கா நீ எங்கேருந்து இங்கேருந்து கூட்டு போயிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி அவங்ககிட்ட டிமாண்ட் தான் வைக்கிறாங்க. ஸோ போகிறனா போட்டு தள்ளிட வேண்டாம் அப்படின்னு மிரட்டி தான் அவனை கூட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு பிளேனே ஏற்கனவே காட்டில் சொருகிக்குச்சு, இப்போ இன்னொரு பிளேன் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்கும்போது என்னால் பறக்க வச்சு வேணா கூட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வார் ஜோன் அப்படின்னு சொல்ல போகிற இடத்துல ஒரு கன் ஷாப் மாதிரி தான். அந்த கன் ஷாப்புக்கு போய் நம்ம வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இறக்குற இடத்துல இருந்தால் ஒரு ட்ரெய்லர் ஒரு வண்டியே பார்த்தீங்கன்னா கடத்தி கூட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த வண்டியை ஹைஜாக் பண்ணி எடுத்துகிட்டு போய் வெப்பன்ஸ் வாங்க போயிட்டு இருக்காங்க. கட் பண்ணி அந்த பாலைவனத்துக்கு நடுவில் காட்டினா நம்ம 11 வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவன்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்க அவங்க ஆபத்தில் இருக்காங்க, நான் இதாச்சும் பண்ணி அவங்கள பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ 11 என்ன தான் சொல்லிட்டு இருந்தாலும் டாக்டர் பிரெனர் அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரில. இதனாலே பார்த்தீங்கன்னா ஓவன்ஸ்க்கும் நம்ம பிரெனருக்கும் ஒரு கருத்து வெடுப்பு இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அவளை வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நம்ம அவளை வெளியே விட்டு தான் ஆகணும் அப்படின்னு அவன் சொல்ல, மாறி மாறி பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் பிரெனருக்கு இதில் சுத்தம் விருப்பமே இல்லை. கண்டிப்பாக அவங்க பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வேலையை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவுக்கும் நான்சிக்கும் ஒரு கான்வர்சேஷன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என் குழந்தைங்களோட வந்துட்டு சர்வ் பண்ணிட்டு இருக்கணும் பீச்சில் அப்படின்னு நினச்சேன், எனக்கு 6 குழந்தைங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் அவனோட கனவை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லூக்காஸோ நம்ம மேக்ஸ் கூட சேர்ந்து பேசி அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேட் புஷோட சாங்கை ப்ளே பண்ணுறேன் உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ரஷ்யன்கள் காட்டுறாங்க, யூரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அவங்களை கூட்டு போயிட்டு இருக்கான். அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா பிளேன் இருக்குன்னு கூட்டு போனாங்க, நான் உங்களை பறக்க வச்சு கூட்டு போவேன் தான் சொன்னேன், பிளேன் இருக்குன்னு சொல்லியே இதுதான் என்னோட ஹெலிகாப்டர் அப்படின்னு சொல்லி அவன் ஹெலிகாப்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட பேர் கட்டிங்காவான். இப்போ இவங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஓவன்ஸை அமெரிக்காலேருந்து காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோடில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. கட் பண்ணி அந்த வார் ஜோன் கன் ஷாப்பை காட்டினா கன்று வாங்க அவங்க கடைக்குள்ளே வந்துட்டாங்களே, மிச்சவங்களாம் ட்ரெயிலர்லேயே இருந்துட்டு இருக்காங்க. பார்த்தா இந்த இடத்துக்குள்ளேயே அந்த பேஸ்கெட் பால் டீம் ஜேசனும் வந்துட்டாங்க. நம்ம ராபினோட ஒரு லவ்வுமே இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் ஜேசன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான்சியை மிரட்டுற மாதிரி தான் தெரியுது. மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. வெளியே வந்து இந்த ட்ரெய்லரையுமே அவன் பார்த்துட்றான். அண்ட் எகைன் கட் பண்ணி நம்ம பசங்க ஜானத்தன் மைக் இவங்களெல்லாம் காட்டினா பாலைவனத்துக்கு நடுவில் போயிட்டு இருக்காங்களே, மேபி அது ஏதாவது தப்பாக இருக்கும்டா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லி இப்போ கரெக்டாக செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த இடத்த தான் காட்டுது. எப்பட்றா இது இங்கே வழியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அருகையில் வந்துட்டு ஒரு அந்த நீனா ஏதாவது சின்ன பொண்ணாக இருக்கும், மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு மரம் பின்னாடி போய் பார்க்குறான். அந்த இடத்துல டயர் ட்ராக்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான்டா அவ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயர் ட்ராக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த டயர் ட்ராக்ஸ் சாதாரண டயர் ட்ராக் இல்லை, அது வந்துட்டு மிலிட்ரி வண்டியோட டயர் ட்ராக். ஸோ இங்கே தான்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த FBI ஆஃபீஸர் கொளறி கொட்டிருப்பார்ல, அதை ஃபாலோ பண்ணி மிலிட்ரி ஆஃபீஸர் எல்லாம் இப்போ நம்ம 11 தேடி வந்துட்டு இருக்காங்க அந்த பாலைவனத்துக்கு நடுவில். இந்த இடத்துல டாக்டர் பிரெனர் பார்த்தீங்கன்னா ஓவன்ஸை அடைச்சி வைக்கிறது மட்டும் இல்லாமல் பிரெனர் இப்போ நம்ம எல்லாம் வச்சு எல்லாம் இந்த இடத்துல வெளியே விடக்கூடாது அப்படின்றதான் பிளான் பண்ணி அவளுக்கு மயக்க ஊசி கொடுத்து இந்த இடத்துல இருக்க வைக்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துல 11 பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறேன், நான் வந்துட்டு இத்தனால நான் தான் மான்ஸ்டர் நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் நான் கிடையாது, நீங்கள் தான் உண்மையான மான்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெனர் அந்த இடத்துல சொல்லி விட்டுறா. அண்ட் இப்போ நம்ம பசங்களுக்கு வந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெப்பன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் வெப்பனை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப் ஆஃப் கான்வர்சேஷன். கடைசி திரும்ப 11 காட்டினா 11 காலத்தில் அந்த காலரை கரண்ட் ஷாக் காலரை அவன் போட்டு விட்டானா, வெளியே மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டாங்களே, இப்போ எல்லாம் சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ணி உள்ளுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இப்போ 11 பார்த்தீங்கன்னா தூக்க அவங்க வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா டாக்டர் ஓவன்ஸை உள்ளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கஃப் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அண்ட் டாக்டர் பிரெனர் பார்த்தீங்கன்னா அப்படியே 11 தூக்கிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே அந்த ஸ்னைப்பர்ஸ் அவரை சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கும் அடிபட்டு கீழே விழுந்திருக்காரு. எல்லாம் அந்த பக்கம் இருக்கா, அவளை கொண்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க கொன்றுங்கடா அப்படின்னு இவனும் சொல்லிடுறான். அண்ட் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா பசங்களுமே வண்டியில் வந்துட்டு இருக்காங்க. சிவகன்ஸை விட்டுருங்க, நீங்கள் அவளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இப்போ அவள் பார்த்தீங்கன்னா அவள் பவர் யூஸ் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் கீழே வச்சு ஒரு வழியாக வெடிக்க வச்சிடறா. ஹெலிகாப்டர் ஒரு வழியாக முடிஞ்சிச்சு. ஹெலிகாப்டர் மட்டும் இல்லை, அங்கே இருந்தால் எல்லா வண்டிங்களையுமே வெடிக்க வச்சிடறா. ஸோ இப்போ அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் அங்கேயுமே பசங்களுமே வந்துடுறாங்க, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ரீனியூன் மாதிரி போயிட்டு இருக்கு. அண்ட் டாக்டர் பிரெனருமே பார்த்தீங்கன்னா எல்லோட காலரை கழட்டி விட்டுறாரு. நான் இது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு டாக்டர் பிரெனர் சொன்னாலும் குட் பைன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து நம்ம எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும், எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள சாக போகிறாங்க. யார் சாக போகிறா அப்படின்னு கேட்கும்போது நம்ம பசங்களை காட்டுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வெக்னாவை கொள்றதுக்காக ஒரு பிளானை ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக அந்த ஹென்ரி கிளே வீட்டுக்குள்ளே நம்ம மேக்ஸ் போகிற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்து அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.